வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. யாழை வந்தடைந்த ஐரோப்பிய குழு நாளை செம்மணிக்கு விஜயம். இடிமின்னல் மழையுடன் சுழற்றி அடிக்கும் காற்று, மக்களுக்கு வெளியான அவசர எச்சரிக்கை. நீதிமன்ற சிறைக்கூட்டில் உயிர் மாய்க்க முயன்ற கைதி. மட்டக்களப்பில் பரபரப்பு. ஹெல்மெட் தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து. வானளவில் சூழ்ந்த கரும்புகை. நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் இன்று கையளிப்பு. மத்திய கிழக்கில் தீவிரமடையும் போர். இடைநிறுத்தப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள். தீவிரமாக பரவி வரும் எபோலா. ஒரே நாளில் 37 உயிரிழப்புகள். உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் பரபரப்பு. ரசிகர்கள் போலீசாரிடையே மோதல். 133 பயணிகளுடன் கவிழ்ந்த படகு. 67 பேர் மீட்பு, பலர் மாயம். செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு யாழ்ப்பாணத்தை இன்று காலை வந்தடைந்துள்ளது. செம்மணி மனித புதைகுழி இலங்கையில் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகிலும் பேசுபொருளாகியுள்ளது. செம்மணியில் அடுத்தடுத்து மீட்கப்படும் எலும்புக்கூடுகளும் சான்று பொருள்களும் ஒவ்வொரு தமிழ் மக்களின் நெஞ்சையும் உலுக்கியுள்ளது. குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் என்ற வரையில் மீட்கப்படும் ஒவ்வொரு எலும்புக்கூடுகளும் வலி சுமந்த கதைகளை பிரதிபலிப்பனவாக அமைந்துள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 454 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் அதற்குரிய நீதி கிடைக்கவில்லை. இந்த நிலையில் இதன் பின்னணியை ஆராய ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு செம்மணி மனித புதைகுழி பகுதியை நேரடியாக பார்வையிடுவதற்காக இன்று காலை யாழ்ப்பாணம் வந்தடைந்தனர். விசேட விமானம் மூலம் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தடைந்த ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவினர் நாளை புதன்கிழமை காலை 9 மணிக்கு செம்மணி மனித புதைகுழி பகுதிக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட உள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் இடிமின்னல் மழையுடன் காற்று சுழற்றியடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். மொனராகலை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும். மத்திய மலையகத்தின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே இடியுடன் கூடிய மழை, காற்று உள்ளிட்டவற்றால் ஏற்பட போகும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற கைதிகள் கூட்டிற்குள் கைதி உயிர் மாய்க்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கைதி ஒருவர் பிளேட்டால் தனது கழுத்தை அறுத்து உயிர் மாய்க்க முயன்றுள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற பல திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கடந்த வருடம் கைது செய்யப்பட்ட இவர் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் வழக்குகளுக்கு ஆஜராகாமல் தலைமறைவாகியிருந்தார். இதனையடுத்து நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைக்கு அமைய கடந்த 13ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கு விசாரணைக்காக நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட குறித்த கைதியை எதிர்வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற கட்டிடத்திற்குள் உள்ள சிறைக்கூட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் பிற்பகல் 3 மணி அளவில் அங்கிருந்த மலசல கூடத்திற்குள் சென்று பிளேட்டால் தனது கழுத்தையும் கையையும் வெட்டிக்கொண்டு உயிர் மாய்க்க முயற்சித்துள்ளார். இதன்போது படுகாயமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசாரும் தடயவியல் போலீசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை காலமாக சிறைத்துறையில் நிகழ்ந்து வரும் சம்பவங்கள் அடுத்தடுத்து மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹெல்மெட் தொழிற்சாலை ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து அங்குள்ள பகுதி முழுவதும் புகைமண்டலமாகியது. இந்த தீ விபத்து கோமாகம கட்டுமான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலை ஒன்றில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. ஹெல்மெட் தொழிற்சாலையில் திடீரென ஏற்பட்ட தீயினால் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாகியுள்ளது. தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்பு பிரிவினருக்கு தகவல் வழங்கப்பட்டது. தகவலை அடுத்து குறித்த பகுதிக்கு விரைந்த கோட்டை மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர் தீயை அணைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர்.
நீதியமைச்சர் கர்சன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று எதிர்க்கட்சியினால் சபாநாயகரிடம் கையளிக்கப்படவுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தை தடுக்க தவறியதால் அவர் தனது பொறுப்பை சரிவர நிறைவேற்ற தவறியதை ஏற்றுக்கொண்டு பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வந்தனர். இருப்பினும் நீதியமைச்சர் பதவி விலகாத நிலையில் அவருக்கு நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் தீர்மானித்து கடந்த வாரம் அது தொடர்பான பிரேரணையில் கைச்சாத்திட்டிருந்தனர். அதன்படி இன்றைய தினம் பாராளுமன்றம் கூடியுள்ள நிலையில் நீதியமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்கட்சியினர் சபாநாயகருக்கு உத்தியோகபூர்வமாக கையளிக்க தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்துக்கு நீதியமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். ஜனாதிபதியினால் உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர்களை உள்ளடக்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் முன்னால் சென்று அமைச்சர் சிறைச்சாலை நெருக்கடிக்கான தீர்வு மற்றும் அதனை தடுப்பதற்காக முன்னெடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாக பதிலளிக்க வேண்டும். அதில் பதிலளிப்பதென்றால் அமைச்சு பதவியில் இருந்து கொண்டு அதனை செய்ய முடியாது. அந்த பதவியில் இருந்து விலக வேண்டும். இவ்வாறான பல கோரிக்கைகளை முன்வைத்தே நீதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை சபாநாயகரிடம் கையளிக்க உள்ளதாக எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் தற்போது தீவிரமடைந்து வரும் நிலையில் தாக்குதல்கள் பதிலுக்கு பதில் இடம்பெற்று வருகின்றன. இதனால் மத்திய கிழக்கில் மட்டுமின்றி உலக நாடுகளிலும் பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியான கடல் போக்குவரத்து, வான்வெளி சேவைகள் உள்ளிட்டன ஸ்தம்பிதமடைந்துள்ளன. இந்த நிலையில் குவைத் நோக்கிய தனது விமான சேவைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 26ஆம் திகதி வரை குவைத்திற்கான விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனவே விமான சேவை தொடர்பில் தங்களது பயண முகவர்களை தொடர்பு கொள்ளுமாறும் மேலதிக தகவல்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை பார்வையிடுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று மிக தீவிரமாக பரவி வருகின்ற நிலையில் இதுவரையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 930 உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் புதிதாக 37 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இந்த எபோலா பரவல் தொடங்கியதிலிருந்து ஒரே நாளில் பதிவான மிக அதிகபட்ச உயிரிழப்பு எண்ணிக்கை இதுவாகும். கடந்த மே மாதம் 15ஆம் தேதி அன்று கிழக்கு கொங்கோவில் இந்த நோய் கண்டறியப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை இதுவரை இல்லாத அளவுக்கு அதிவேகமாக பரவி வருகின்றது. தற்போது கொங்கோவில் பரவி வரும் எபோலா நோய் தொற்றுக்கு புண்டி புக்ஷோ என்ற அரிதான வகை வைரஸ் தான் காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. மிக கொடிய இந்த வைரஸ் வகைக்கு இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளோ அல்லது முறையான சிகிச்சைகளோ கண்டறியப்படவில்லை. இதனால் இந்த வைரஸை எதிர்த்து போராடுவதற்கான புதிய ஆய்வுகளை ஆராய்ச்சியாளர்கள் தீவிரமாக ஆரம்பித்துள்ளனர். இந்த எபோலா தொற்றால் நாடு முழுவதும் இதுவரை 2344 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை கொங்கோ, சூடான் உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளை தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் இந்த எபோலா தொற்றை கட்டுப்படுத்தவும் தங்கள் நாடுகளுக்குள் பரவாமல் தடுக்கவும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் தற்போது தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலகக்கிண்ண இறுதிப் போட்டி முடிவடைந்ததை அடுத்து தலைநகர் பியூனஸ் அயர்ஸில் நேற்று நள்ளிரவு திடீரென ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. நியூ ஜெர்சியில் நடைபெற்ற பீபா உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் ஸ்பெயின், அர்ஜென்டினா மோதியது. போட்டியின் இறுதியில் ஸ்பெயின் 1-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று உலக கிண்ணத்தை கைப்பற்றியது. உலக கிண்ண இறுதிப் போட்டியில் ஸ்பெயினிடம் அர்ஜென்டினா தோல்வியடைந்ததை தொடர்ந்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் வெடித்தது. மோதல் தீவிரமடைந்ததை அடுத்து ரசிகர்கள் போத்தல்களை வீசி தாக்கியதால் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதுடன் நீர்த்தாரை, பீரங்கிகளை பயன்படுத்தி கூட்டத்தை கலைத்துள்ளனர். மோதலில் பலர் காயமடைந்துள்ளதுடன் 15 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தோல்விக்கு மத்தியிலும் அர்ஜென்டினா அணி இறுதிப் போட்டி வரை அடைந்த சாதனையை முன்னிட்டு அந்நாட்டு ஜனாதிபதி ஜாவியர் மிலே தேசிய விடுமுறை அறிவித்துள்ளார். தீவிரமடைந்து வரும் டெங்கு, இந்தியாவில் முதல் முறையாக தடுப்பூசிக்கு அனுமதி. டெங்கு காய்ச்சல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணைக்குழு கியூடெங்கா என்ற தடுப்பூசிக்கு அனுமதி
அனுமதி வழங்கியுள்ளது. 4 முதல் 60 வயது வரையிலான நபர்களுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்த குறித்த நிறுவனம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த தடுப்பூசி தொடர்பில் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணைக்குழு தெரிவிக்கையில், டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதிக்கப்படாதவர்களுக்கும் ஒரே மாதிரியாக இந்த தடுப்பூசியை வழங்க முடியும். தடுப்பூசி போடுவதற்கு முன் இரத்த பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியமில்லை. டெங்குவை உருவாக்கும் 4 வகையான சீரோடை வைரஸ்களுக்கு எதிராகவும் இந்த தடுப்பூசி உடலுக்கு எதிர்ப்பாற்றலை அளிக்கிறது. தோல் அடியில் 0.5 மில்லி வீதம் 3 மாத இடைவெளியில் 2 அளவுகளாக இத்தடுப்பூசி செலுத்தப்படும். 7 ஆண்டு கால ஆய்வுகளின்படி டெங்குவால் ஏற்படும் தீவிர பாதிப்புகள் மற்றும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதை இத்தடுப்பூசி பெருமளவில் தடுக்கிறது என்பது உறுதியாகியுள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தரச்சான்றை பெற்றுள்ள இத்தடுப்பூசி ஏற்கனவே பிரேசில், அர்ஜென்டினா உள்ளிட்ட 43 நாடுகளுக்கு மேல் பயன்பாட்டில் உள்ளது. சர்வதேச அளவில் பதிவாகும் மொத்த டெங்கு பாதிப்புகளில் 1/3 பங்கு இந்தியாவில் பதிவாகிறது. எனவே இந்த தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வருவது இந்தியாவின் சுகாதாரத்துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென் அமெரிக்க நாடான கஜானாவின் வட அத்லாந்திக் கடற்பரப்பில் 133 பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. அரசுக்கு சொந்தமான MP பாரிமா என்ற பயணிகள் படகே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. படகு கவிழ்ந்ததில் இதுவரை 67 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தலைநகர் ஜார்ஜ் டவுனில் இருந்து வெனிசுவேலா எல்லைக்கு அண்மையிலுள்ள போர்ட் கைடுவா நோக்கி சனிக்கிழமை பிற்பகல் புறப்பட்ட படகு இரவு 11 மணி அளவில் பொமரூன் ஆற்றின் முகத்துவாரத்திற்கு அருகே கடலில் ஏற்பட்ட கடும் அலைகளால் நிலை தடுமாறி கவிழ்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இரவு 11:01 மணியளவில் அவசர சமிக்ஞை கிடைத்ததை தொடர்ந்து ஹெலிகாப்டர்கள், கடற்படை மற்றும் தனியார் படகுகள் இணைந்து சுமார் 1000 சதுர மைல் பரப்பளவில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்பகட்ட விசாரணைகள் படகோட்டி மற்றும் சில பணியாளர்கள் கஞ்சா போதைப்பொருள் பயன்படுத்தி இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். 1939 ஆண்டு கட்டப்பட்ட சுமார் 87 ஆண்டுகள் பழமையான MP பாரிமா படகு 2024 ஆண்டு பராமரிப்பு செய்யப்பட்டிருந்ததுடன் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் முழுமையான பழுதுபார்ப்புக்கு உட்படுத்த திட்டமிடப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்து முதல்வனின் பிரதான செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.